ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம பிரணேஷ் பாப்பாவுக்கு வந்து சாலிட் ஃபுட் தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 மந்த் ஆனால நான் வந்து டெய்லி வந்து ஒரு வேளை மட்டும்தான் சாலிட் ஃபுட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பனானா தான் தரப்போகிறேன். பாப்பா வந்து இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பனானா ரெடி பண்ணிடலாம். வாழைப்பழத்தில் நார்மல் வாழைப்பழம்லாம் கொடுக்கக்கூடாது, நேந்திரம் பழம் தான் கொடுக்கணும். அதுவும் நீங்கள் நல்லா ஸ்ட்ரீம் பண்ணி தான் கொடுக்கணும், அப்படியே கொடுக்கக்கூடாது. நம்ம பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழம் வேக வைக்கிறதுக்கு நம்ம பெரிய பாத்திரம்லாம் கூட வைக்க தேவையில்ல. நம்ம வந்து இந்த மாதிரி பேன் வச்சுட்டு அது உள்ள ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் தான் நம்ம அதில் கூட வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து நான் ஆஃப் பனானா தான் கட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கறதுனால நம்ம கொஞ்சமாகவே கட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஆஃப் பனானா வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சாச்சு. இது வந்து நல்லா ஸ்ட்ரீம் ஆகட்டும். இப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம பாப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்க, அவர் விளையாடிட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு 11 o'clock கொடுத்துட்டீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க பாப்பாவுக்கு வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் ஈவினிங் மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 6 to 7 மந்த் வரைக்குமே வந்து நீங்கள் ஒரு வேளை மட்டும் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தா போதும். அது வந்து அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 7 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி பனானா தான் தரணும்னு கிடையாது. ஒரு நாள் மாற்றி மாற்றி தரணும். ஒரு நாள் கேரட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள், கஞ்சி மாவு கூட கொடுக்கலாம். அது அரிசி கஞ்சி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஸ்ட்ரீம் ஆகிடுச்சான்னு. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது இது வெந்திருக்கா இல்லையானா நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் இல்லைனா கத்தி மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து குத்தி பார்க்கணும். பாருங்கள், நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு. இது நம்ம வந்து இறக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆனதும் நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஸ்மாஷர் இருந்ததுன்னா நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருவாங்க. ஆனால் இந்த பனானா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து மிக்சிலலாம் போட்டு அடிக்க தேவையில்ல. நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்மாஷர் கூட யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே வந்து நல்லா மசிச்சு எடுத்துருவேன். இது ரொம்ப கட்டியாக இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறதாலும் பக்கத்துலேயே வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பனானா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தொண்டையில் போய் அடைக்கும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப வந்து கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அகைன் நம்ம வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் நம்ம தண்ணியை வச்சுக்கலாம். இந்த பாப்பாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து இதை கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, இதை நம்ம பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10:30 தான் இருக்கும் டைமு. அதுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நல்லா விளையாடுறதுக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பனானா வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் மட்டும் கொடுத்தா போதும். மற்றபடி நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பனானா வந்து ஈஸி டைஜஸ்ட் ஃபுட்டு, அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். மற்ற டெய்லி ஃபுட் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் நியூ பார்ன் பேபி இருந்தால் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.